வெள்ளை களையுடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்திலே வீச்சிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எங்களை சரியாசனத்தில் வைத்த தாயே அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய ஈசனை அருளிய புத்திரனே அருளிய புத்திரனே அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய ஈசனை அருளிய அருளிய புத்திரனே சந்தி விநாயகா துந்தி கணபதியே சந்தி விநாயகா துந்தி கணபதியே துந்தி கணபதியே பாதோ காண்பதே அருளிய புத்திரன தந்தேவே துந்தி கணபதி காண்பவன் ஆனந்த தாண்டமோ வீரமோ ஆனந்த தாண்டமோ நாங்கள் பாட கவிகளை நாங்கள் பாட வாகி தர வேண்டும் வாகி தர வேண்டும் மறையோனே பாட எல்லா கதைகளை நாங்கள் பாட வாக்கு தர அலியாபரணமா உன்முத்து மாலையோ அலியாபரணமா உன்னை முத்து மாலையோ ஆஜரவாய் வாணியோ வாய் வாணியோ மணிமாலை என்கின்ற மணிமாலை என்கின்ற மணிக்க பூநூல
மார்பில் பதக்கமோ மணிமாலை என்கின்ற மார்பில் பதக்கமோ அடிக்க போல ஆடம்பரத்துடன் கொடி நாட்டிய ஆடம்பரத்துடன் கொடி நாட்டிய ஆணி உத்திரத்தில உத்திரத்தில ஆணி உத்திரா ஆணி உத்திரா ஆனந்த கூத்தர் திருக்கோடி நாட்டிரா உத்திரத்தில உத்திரா கண்ணில் பிறந்தவன் ஆணி உத்திரோ கண்ணில் பிறந்தவன் ஆனந்த பூஜன் குருவாம்புலவராம் செய்தாலமோ செய்தாலமோ மூடன் படிக்க வைத்தாகப்பன் படிக்க வைத்தார் எங்கள் தாய் தகப்பன் பொருந்திய பால சுப்பிரமணியா மனம் பொருந்திய பால சுப்பிரமணியா வாதம் துணை நமக்கு ஐயா குணமோடன் படிக்க வைத்தார் தாய் தகப்பன் பொருந்திய பால சுப்பிரமணியோ மனம் பொருந்திய பால சுப்பிரமணியா குருபாதம் துணை நமக்கு தன்னை தம் தன்னை தன்னா தானை தன்னோம் தானை தம் தன்னை தன்னா தானை தன்னா நோம் தானை 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 தன்னா தானை தன்னா தானை தானை தன்னா குருவரணி வெற்றி வேளா குருவரணி வெற்றி வேளா வண்ணன் மால் மருகைத்தான் அளித்தோனே ஆறுபடை வேல் முருகாக ராமா அழகால முனை தொடுவேனே ராமா தேடுவேனே ராமா நாடு தேசமெல்லாம் ராமா ராமா உன்னை நாடு நான் கூறுவேனே
ராமாவும் மனைவிடாமல் ராணி நல்ல சரஸ்வதி வாக்கில் வந்து குடியிருப்பா மகன் கொடுத்த காளியம்மா கதைக்கு வந்து அருள் புரிவாய செந்திருமகள அம்பிகையே அருள் புரிவாயி அம்மா சிறையிலங்கா வான்முகில முன்பிற வேலனுக்கு முன்பிறந்த விநாயகனை முன்பிறந்த நாயகனே சுடலை மாடவாசலில ஆலமரத்து சுடலை 1008 மாடன எல்லாருக்கும் பெரியவன் ஆலமரத்து சுடலை சுடலையோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட சுடலையோட கதைகள் பாட ஐயா சொக்காநாத அருள் மாயாண்டி கதைகள் பாட மாயாண்டி கதைகள் பாட சக்தி அருள் புரிவாய சுவாமி கதைகள் பாட அருள் புரிவாயில பிறந்த பிள்ளை சுடரில் பிறந்த பிள்ளை கடவுள் பிள்ளை சுடலை சுடலை மாடனோட கதைகள் பாட கதைகள் பாட அருள் மாடனோட கதை பாட கதைகள் பாட வந்து அருள் புரிவா அருள் புரிவா ஆதிவெள்ளி என்னும் கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் அம்பிகையோ கையிலே தொழுவிருந்த முனிவர்களா கோடி தேவர்களா முனிவர்களா முப்பத்தி முக்கோடி ஆதி கைலாய பர்வதத்திலே அமையா ஆதி கைலாச பர்வதத்திலே ஆமா சாட்டா தாண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமானும் ஆதி பராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவியுமாக அந்த கைலாசத்திலே கொலுவிருக்கிறார்கள் அழகா கொலுவிருந்து வருகின்றார் இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்கள் யாரெல்லாம் கொலுவிருக்காங்க அந்த கைலாச பர்வதத்திலே ஆமா 30 முக்கோடி தேவர்கள் எல்லாருமாக ஆமா 48 ரிஷிமார்களாக அமையா எம்பருடர் கணநாதர் கலை மகரிஷி கலை கோட்டு மகரிஷி என்று சொல்லக்கூடிய தேவ ரிஷிமார்கள் எல்லாம் அந்த கைலாசத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அழகா அமர்ந்திருந்தார்கள் அப்படி அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில ஆமா கைலாசத்திலே இப்படி இவர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே வேளையில என்ன நடக்கு தெரியுமா ஐயா அந்த பிரம்மலோகம் தன்னதில
சரஸ்வதியோ பெருமையோடு குழுவிலோகத்தில நாதனோடு இந்திர லோகத்தில அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில ஆமா கைலாச பர்வதத்தில இப்படி பகவான் குழுவிருக்க பிரம்மலோகத்திலே பிரம்மதேவரும் சரஸ்வதியும் குழுவிருக்க வைகுண்ட லோகத்தில பெருமாள் பச்சைமாலும் லட்சுமியும் குழுவிருக்க இந்திரலோகத்தில இந்திரன் இந்திராணி குழுவிருந்தார்கள். அப்படி அழகாக குழுவிருந்து வரக்கூடிய வேளையில 33 கோடி தேவர்கள் 48,000 குருஷிமார்கள் எல்லாம் ஆமா அந்த கைலாச பர்வதத்திலே குழுவிருந்து வரக்கூடிய வேளையில ஆமையா ஆண்டவன் சிவபெருமான் ஆமா 7 உலகத்தை எல்லாம் படைத்தார். அழகா படைத்தார். அவனை 56 தேசத்தை எல்லாம் படைத்தார். அண்ட சிராச்சரங்கள் 1008 படைத்து அவனை 56 தேசத்தை எல்லாம் படைத்து ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் அவர் படைத்து விட்ட விட்ட மனக்களுக்கு அவர் இழந்தார் சிவபெருமான் எடுத்து நாடு எங்கோ உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்த ஆண்டவன் சிவபெருமான் ஆமா நாளை தினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உரிய தினை எடுத்து உலகம் எல்லாம் படி அப்படி ஆமா ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்து வருகிறார். மரக்கால் தினை எடுத்து மாநிலத்தை படி இழந்து வருகிறார் ஐயா. அப்படியே ஈசனாகப்பட்ட இந்த சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு எல்லாம் படி இழந்து வரக்கூடிய வேளையில ஆமா ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் படி இழப்பில எந்த ஒரு உயிரும் பட்டினியா இருந்ததே கிடையாது. பகவானுடைய படைப்பு அப்படியேப்பட்ட படைப்பு. ஆமையா படி அளப்பு கண்டிப்பா சரி. எந்த ஒரு உயிரும் பட்டினியாக இருந்ததே கிடையாது. இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு படி இழந்தாரா? அடேப்பா இன்னைக்கு மத்தியானம் படி இழந்தாரு பாருங்க பகவான் எனக்கு. அப்படியா? அடேப்பா அன்னதானம். ஏப்பா நம்ம சுடலையோட கோயில்ல அன்னதானம். ஆமா அன்னதானத்துல என்னெல்லாம் வச்சாங்க தெரியுமா? என்னெல்லாம் வச்சாங்க? 3 வகை கூட்டு. ஏப்பா ஒரு அப்பளம், ஒரு வத்த குழம்பு, இதுக்கு இடையில வந்து ஊறுகாய், அப்புறம் சுண்ட வத்தல், கடைசியில சாம்பார் ரசம் மோரு அழகான சாப்பாடு. அப்படியா? கடைசியில கொஞ்சம் நக்கல் வச்சாங்க. இந்த நக்கல் தானே வேண்டாங்க. நக்கல்லாம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. நக்கல்ல என்ன தெரியுமாச்சு? பாயாசம். ஓஹோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரியா மோருக்கு மோரு, சாம்பாருக்கு சாம்பார், ரசத்துக்கு ரசம், வத்த குழம்பு இப்படி சாப்பிட்டு முடிச்சு கடைசியா 2 அப்பளத்தை தனியா வாங்கி வச்சிருந்தேன். எதுக்குன்னு சொல்லுது கேளுங்களேன். தனியா 10 வச்சிருந்தேன். அப்ப பரவாயில்ல அண்ணாச்சி கேட்டாரு, யோ உங்க ஒத்த அப்பளம் தானே கொடுக்க, நீங்க 2 வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அண்ணாச்சி நாங்க வில்லுக்காரங்க, அப்பளம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் பாட்டு போயிட்டாரு. லாஸ்ட்ல பாயாசம் வந்துச்சு. 4 கரண்டி ஊத்துங்க அண்ணாச்சி அப்படின்னு பாயாசம் 4 கரண்டி ஊத்துனாரு. 2 அப்பளத்தையும் போட்டு ஒரு அமுக்கி ஒரு பிறஞ்சு பாயசத்துக்கு வச்சு அப்படியே தொட்டி நக்கி சாப்பிட்டேன். அதுக்குதான் நக்கலோ? அதுதான் நக்கல். பகவான் இன்னைக்கு வந்து தாதனூத்துல வந்து அருள்மிகு சுடலை ஆண்டவன் கோயில்ல வந்து
நமக்கு வந்து படியிழந்தார். அப்படி ஆண்டவனாக பகவானுடைய படியிழப்பிலே ஆமா யாருமே பட்டினியாக இருந்தது கிடையாது கிடையாது கிடையாது. அப்படியாக பகவான் படியிழந்து வரக்கூடிய வேளையில ஆமா ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவியாகப்பட்டவள் ஆமையா ஆண்டவன் பகவானை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொன்னாள்? ஈசனே பகவானை படியிழக்கக்கூடிய சிவபெருமானே என்ன பார்வதி என் அம்மா பார்வதி பகவான் படியிழக்க போகும்போது ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறாள். என்ன கேட்டாள்? என்ன சொல்லுகிறாள் பாருங்க. என்ன என்னையா? எங்கள் ஈஸ்வரனே பகவானே ஈஸ்வரனே பகவானே எனது வார்த்தை சொல்ல கேளும் படியிழக்கும் பகவானே பார்வதியால் வார்த்தை கேளும் பார்வதா தேவி அம்மா பகவானுடைய இடமாக படியிழக்க போகும்போது நானும் கூட வருவேன் சுவாமி போகும்போது கூட வருவேன் பார்வதா தேவி அம்மா பகவானுடைய இடமதியில சொன்னது ஒரு வேளையில அந்த வார்த்தை காதில் கேட்டு பார்வதி என்னோடு வரவு வேண்டாம் இழக்க போகும்போது என்னோடு வருவாயானால் படி இழக்க முடியாதம்மா பகவானும் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதிபராசக்தி அம்மா காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதிபராசக்தி அம்மா ஆதிபராசக்தி அம்மாள் பார்வதி பார்வதி பகவானை பார்த்து சொல்லுகிறாளாம். என்ன சொன்னாங்க? பகவானே என்ன பார்வதி தினம் தினம் காலையில போறீங்க சாயந்தரம் வாரீங்க. வாரேன். என்ன வேலை? அதானே பகவானுக்கு படியக்கூடிய வேலை. ஆமா அதிகாலை விடிஞ்ச உடனே சரி பார்வதி நான் எதிர்பார்த்து நிக்க மாதிரி ஆமா நீ நாடி தனி எடுத்து சரி பகவான் கையில என் கையில கொடுக்குற நான் நேர பூலோகம் கையில பூலோகம் போய் ஆமா யாருக்கு எவ்வளவு அளக்கணுமோ ஆமா ஒரு சிலவங்க 2 தட்டு சாப்பாடு சாப்பிடுதான். ஆமா ஒரு சிலவங்க 1 தட்டு சாப்பிடுதான். 2 பேர் ஒருத்தன் வந்து 2 வேளை சாப்பிடுதான், ஒருத்தன் 1 வேளை சாப்பிடுதான். ஆமா ஒருத்தர் சுகர் இருக்கு அவன் சோத்தை பார்க்கவே மாட்டேங்கான். இட்லி சாப்பிடுதான், ஆமா சப்பாத்தி சாப்பிடுதான். அதான் அப்ப நீ பார்வதி அழகா படி எடுத்து கொடுக்க. அதான் நான் பகவான் பூலோகம் போய் யாருக்கு எவ்வளவு அளக்கணுமோ ஆமா அழகா படி அளந்துட்டு காலையில போனோம்னா சாயந்தரம் கைலாசம் வந்துருவேன். ஆமா இடையில உனக்கு என்ன பேச்சு? அதானே ஆண்டவன் பகவானை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகின்றாள்? பகவானே என்ன நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். யார் யாருக்கு எப்படி எப்படி நீங்க படி இழக்கணுமோ ஆமா எல்லாம் சொல்றீங்க. ஆமா அந்த படியிழப்பை நான் கண்ணாலே பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. பார்க்கணும் போல தோணுதோ? அதனால தான் சொல்றேன். பகவான் பரம்பொருளே என்னம்மா படி இழக்க போகும்போது படி இழக்க போகும்போது சுவாமி நானும் கூட வருவேன் வருவேனையா போகும்போது கூட வருவேனையா இழக்க போகும்போது கூட வருவேனையா தேவி அம்மா பகவானிடம் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் அந்த ஆண்டவனா சிவபெருமா காதில் கட்டு சிவபெருமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் என்ன என்ன நீங்க அவன் கூட
ஈசனாகப்பட்ட இந்த சிவபெருமான் சிவபெருமான் படியிழக்க போகும்போது பார்வதா தேவி பிரியப்பட்டாள். ஆமா, பிரியப்பட்டா ஒன்னா போகணும்னு தினம் பகவான் படியிழக்க போறீங்க இல்லையா? ஆமா. யார் யாருக்கு எவ்வளவு படியிழக்கணும்னு சொல்லிட்டீங்க. இந்த படியிழப்பை நானும் ஆமா உங்க கூட வந்து பாக்கணும்னு பிரியப்படுறேன். இப்பவும் நம்ம வீட்டுல வந்து நம்ம எங்கேயாவது புறப்பட்டு போனோம்னா வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு பொண்டாட்டி வீட்டுல விட்டுட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போன்னு கிளம்பினோம்னா கண்டிப்பா அவன் பொண்டாட்டி கேப்பா, என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்பா. அதானே இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க போக வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன் அப்படிம்போம். உடனே என்ன சொல்லுவா தெரியுமா? நானும் வரேனே. கண்டிப்பா எனக்கு வீட்டுல இருந்து போற வரைக்கு ஆமா இன்னைக்கு பைக்கு நம்ம ரெண்டும் போவோம் அப்படின்பா. கூட்டு போறது தப்பு கிடையாது. கண்டிப்பா. என்ன தப்பு இல்ல? ஏன் தப்பு இல்ல? ஒரு கோயிலுக்கு போனா பொண்டாட்டி கூட்டு போகலாம். கண்டிப்பா. புருஷனும் பொண்டாட்டி சாமி கும்பிட்டு வரலாம். ஆமா. அதே மாதிரி ஒரு சினிமாவுக்கு போனோம்னா சரி புருஷன் பொண்டாட்டியே போகலாம். இப்போ ஒரு அண்ணன் வீட்டுக்கு போனோம்னா ரெண்டு புருஷன் பொண்டாட்டியே போகலாம். தம்பி வீட்டுக்கு போனா அதே மாதிரி போகலாம். குழந்தைய வீட்டுக்கு நம்ம தெரியாம போகணும்னு நினைக்கும் போது பொண்டாட்டி வாரம்னு சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கதோ. அவளை கூட்டு போலாமா? கூட்டு போனா கதை நடக்காது. என்னையா அதனால பொண்டாட்டி எங்க கூட்டு போகணுமோ அங்கதான் கூட்டு போகணும். பொதுவாகவே அண்ணன் சொன்ன மாதிரி என்ன, ஆண்கள் வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஆமா அந்த பெண்கள் வந்து மனதில் நினைப்பார்களாம், ஆமா ஆமா. ஹலோ 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 அவன் பச்சை பிள்ளை அங்க அங்க தெளிவா கேட்கும்ல, தெளிவா கேட்கும். ஆமா, சுத்தமா தெரியாது. ஹலோ 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 ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா அப்படியாக படியிழக்க போகும்போது ஆதிபராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவி அம்மாள் ஆமா பகவான் இடத்துல இல்லையா அப்படியே பகவானை பார்த்து சொல்லுகிறாளா? என்ன சொல்லுகின்றாள்? இறைவா சிவபெருமானே, என்ன பார்வதி, படியிழக்கக்கூடிய பகவானே, ஆமா நீங்கள் படியிழக்க போகும்போது இன்றைக்கு ஒரு நாள் நான் உங்களோடு வருகிறேனே. என் கூட வர ஆசைப்படுதியோ? நீங்கள் படியிழக்க போகக்கூடிய அழகை நான் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். எந்த பெண்களுமே வீட்டுக்காரர் வெளியே போகும்போது நம்மளை கூட கூட்டிட்டு போனா நல்லா இருக்குன்னு ஆசைப்படத்தானே செய்வாங்க. ஆமா, பொண்டாட்டி ஆசைப்படத்தானே செய்வாங்க. விடியலக்கா
பார்வதாதேவிக்கு அந்த இருக்கத்தானே செய்யும். அவளும் பொம்பளை தானே. அப்படி இருக்கும்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்றாரு பாருங்கண்ணா. என்ன சொன்னார்? என் அம்மா பார்வதி, நான் படி இழக்க போகும்போது நீ என்னோடு வருவாயானால் படி இழக்க முடியாதம்மா, முடியாதம்மா, படி இழக்க முடியாதம்மா, முடியாதம்மா. பார்வதிய பார்வதிய வார்த்தை சொல்லை கேளு, சொல்ல கேளு. பார்வதா தேவி அம்மா, தேவி அம்மா, பார்வதா தேவி அம்மா, தேவி அம்மா. வார்த்தை கேளடி அம்மா, அம்மா எனது வார்த்தை சொல்லை கேளா, சொல்ல கேளா. தேவி அம்மா, தேவி அம்மா, தேவி அம்மா, என்னுடைய வார்த்தை சொல்ல கேளா, என்னுடைய வார்த்தை கேளு, வார்த்தை கேளா. ஆண்டவனா சிவபெருமா இழக்க போவான், இழக்க போன பின்பு தாயான பார்வதியால் மனமதிலே எண்ணுவாள். என்னாதே எண்ணுமில்ல, என்னாதே எண்ணுமில்ல, எண்ணுமில்ல அவள் மனதில், அவள் மனதில் அவள் மனதில், அவள் மனதில் எண்ணோமெல்லா, எண்ணோமெல்லா, எண்ணோமெல்லா அவள் மனதில், அவள் மனதில் எண்ணுவாள், அவள் மனதில். ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவியானவள் ஆனவள் ஆண்டவன் பகவான். பகவான் நம்ம என்ன கேட்டோம்? நம்ம என்னத்தை கேட்டோம்? அப்படி காசி பணமா கேட்டோம். ஏன் அப்படி கோவப்படுதாரு? பெண்ணா பொண்டாட்டி வந்து ஒரு ஆசைப்பட்டு அம்மா கூட வாரம்னு சொன்னா வான்னு சொல்லணும், இல்ல வர வேண்டாம்னு சொல்லணும். இந்த மனுஷன் ஏன் இப்படி மூஞ்ச தூக்கிட்டு கூட பதில் சொல்லுதாரு? ஆண்டவன் பகவான் ஏன் நம்மளை விட்டு விட்டு போறாரு? விட்டு போறாரு. வலுக்கட்டாயமா நீ வேண்டான்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு போறாருன்னா ஆமா சம்திங் ராங், ஏதோ ஒரு குறை இருக்கு, என்னதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இவர்கிட்ட போக்கு சரி கிடையாது. நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லி ஆமா பகவானே நான் உங்க கூட வாருன்னு சொன்ன பிறகும் ஆமா நம்மள வலுக்கட்டாயமா பகவான் விட்டுட்டு போறாரு சொன்னா அப்படின்னா ஆண்டவன் பகவானுடைய படி இழப்பில ஆமா ஏதோ ஒரு குறை இருக்கிறது, குறைகள் இருக்க போய்தான் அப்படி என்று சொல்லி ஆமா அம்மா பார்வதா தேவி ஆகப்பட்டவள் ஆமா மனசுக்குள்ள நினைக்கிறார். என்ன நினைக்கா பத்திலா? சந்தேகம் வந்துட்டு, அதாவது வந்து நம்ம நேர்வழியில கரெக்டா போறது வரைக்கும் அந்த பெண்ணா பண்ண சந்தேகப்பட மாட்டா. அவ எதிர்பார்க்கும் போது நம்ம முரண்பாடா ஏதாவது செயல்பட்டோம்னா சரி உடனே பெண்ணா பிறந்தா பழக்குன்னு யோசனை பண்ணுவா. இந்த மனுஷனுக்கு நம்ம என்ன கேட்டோம்? நம்ம அவங்க ஒன்னாத்தானே வரணும்னு சொன்னோம். இவர் ஏன் கூட்டு போக மாட்டேங்காரு? என்ன காரணம்? ஒருவேளை அங்க எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குமா? இருக்குமோ இல்ல வேற எதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்காரா? நமக்கு தெரியாம எதுவும் பிரச்சனை இருக்குமா? இவர் போக்கும்போது ஒரு 10-20 நாளாவே சரி கிடையாது. ஒரு சைஸா போறாரு, ஒரு சைஸா வராரு, நம்மளையும் கட்டுக்க மாட்டேக்காரு, என்னன்னு கேட்க மாட்டேக்காரு, ஒண்ணு செய்ய மாட்டேக்காரு. அப்ப ஏதோ சம்திங் ராங் இருக்கு. ஆதி பராசக்தி அம்மா பார்வதா தேவி தேவி மனசுக்குள்ள நினைக்கிறா. பகவான் படியிழக்கத்தான் போய் விட்டு வருகிறாரா? வருகின்றாரா? இல்லை படியிழக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு படைத்தவனை கிளை பட்டினியாக போட்டு விட்டு வருகிறார். போட்டு வருகிறாரா? அப்படி என்று சொல்லி போட்டு அம்மா பார்வதா தேவியானவள் மனதுக்குள்ள நினைக்கிறாள் பாருங்க. என்ன நினைக்கின்றாள்? அவனுடைய படியிழப்பை நாம் பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா என்னாத எண்ணமெல்லாம் 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 என்னாத எண்ணமெல்லாம் 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 வாழம் பார்வதியா பார்வதியா வாழம் பார்வதியா பார்வதியா எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் அவனுடைய படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று பரிசோதிக்க வேண்டும் என்று படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று பரிசோதிக்க வேண்டும் என்று
பரிசோதித்து பார்க்க வேண்டும். வேண்டும். இவர் உண்மையிலே படி கலந்து விட்டு தான் வருகிறாரா, இல்ல படைத்த மனுக்களை பட்னியா போட்டு வராரா? அப்படி என்று சொல்லி இந்த பகவான் பட்னியா போட்டு வந்தா அந்த பாவம் நம்மளைத்தானே சேரும், பார்வதி நம்மளைத்தானே சேரும் அப்படின்னு பகவான பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். ஆமா என்று பார்வதி மனதில் நினைக்கின்றாள். சரி. ஆதி பராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவி அம்மா, ஆமா, ஆண்டவன் பகவானை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று மனதுக்குள்ள பார்வதா தேவி நினைக்கிறார். ஆமா, பகவானை எப்படி பரிசோதிக்கலாம், இவர் எப்படி பரிசோதி செக்கப் பண்ணலாம்? அவர் படிகளுக்கு போகும்போது இந்த பெருத்தாலையா போக முடியும்? பெருத்தால போறது வேண்டாங்கார, அதானே போய் பார்க்கணும், அது வேண்டாங்கார, கூட்டு போக மாட்டேங்காரு. அவருக்கு தெரியாம பெருத்தால போனாலும் அவர் போற பின்னாடி நம்ம நடக்க முடியாது, சரி வராது, நம்ம நடந்து போய் பழக்கம் கிடையாது. இவர் அப்ப எப்படி இவருடைய படியிழப்ப நம்ம பரிசோதிப்பது, என்ன செய்யலாம், எப்படி ஒரு பரிசோதனை பண்ணலாம்? அப்படி என்று அம்மா பார்வதா தேவியாகப்பட்டவள் யோசனை பண்ணி பார்க்கும் போது மனதுக்குள்ளே அப்படியே பலவாரா யோசிக்கிறாங்க, என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்க. ஆனா பகவானுடைய படியிழப்ப நம்ம பரிசோதிக்க வேண்டும், கண்டிப்பா பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படி என்று சொல்லக்கூடிய வேளையில தான் ஆமா அம்மா பார்வதிக்கு ஒரு யோசனை தென்பட்டதான். என்ன யோசனை? என்ன செய்யலாம் பாருங்க. என்ன செய்தாள்? விஸ்வபிரமனை தவற வேலைத்தான் தேவி பார்வதியா, ஐயா பார்வதியா தேவி பார்வதியா வாரும் பிள்ளை விஸ்வபிரமா, வாரும் பிள்ளை விஸ்வபிரமா, வாரும் பிள்ளை விஸ்வகர்மா, வாரும் பிள்ளை விஸ்வகர்மா. வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. அம்மை உமை பார்வதியா, அம்மை உமை பார்வதியா, அம்மை உமை பார்வதியா, அம்மை உமை பார்வதியா. அருமைய விஸ்வபிரமா, வாரும் பிள்ளை விஸ்வகர்மா, வாரும் பிள்ளை விஸ்வபிரமா, வாரும் பிள்ளை விஸ்வகர்மா. விஸ்வபிரமா விஸ்வகர்மா, வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, சொல்ல கேளா, வார்த்தை ஒன்று சொல்லை கேளா, சொல்ல கேளா. வாருமைய விஸ்வகர்மா, வாரோமைய விஸ்வகர்மா, வாருமைய விஸ்வகர்மா, விஸ்வகர்மா. வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, வார்த்தை ஒன்று சொல்ல கேளா, கேளுமையா. அம்மை பார்வதா தேவியாகப்பட்டவள் ஆகப்பட்டவள் மகனே விஸ்வபரமா, அம்மா மகனே, அம்மா, ஐயா எப்பா ஆதிபராஜி அம்மை பார்வதா தேவி தேவியானவள் விஸ்வபிரமனை வரவழைத்தாள். விஸ்வபிரமனா யார் தெரியுமா? விஸ்வகர்மா என்றால் யார் ஐயா? விஸ்வபிரமா என்று சொன்னால் ஆச்சாரியர். ஓ, ஆச்சாரியார். ஆமா, ஆச்சாரியார். அவரு ஒரு ரொம்ப பேர் வாங்குற ஆளுதான். ஆமா, அவர் இல்லைன்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது, முடியவே முடியாது. எந்த வேலை செஞ்சாலும், ஒரு வீடை கட்டினாலும் முதல்ல ஆசாரி ஐயா வேணும். உண்மைதானே ஐயா? ஆமா, ஒரு உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டூல் செய்யணும்னாலும் ஆமா ஆசாரி ஐயா வேணும். இப்ப நீங்க கொடை அடிக்கிறீங்களா, உட்கார்ந்துருக்க சேரு, ஆமா, அந்த சேரு அவர் செய்யறதுக்கு அவர் தான். ஆமா, அவர் தான் வரணும். ஒரு கம்பு, வில்லு கம்பு செய்யணும்னாலும் ஆசாரி ஐயா வேணும். கண்டிப்பா. அதை போல அம்மா பார்வதா தேவி கல்யாணம் முடிக்கணும்னாலும் ஆசாரி வேணும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு பொண்ணு இருந்தா போதாது ஐயா. பொண்ணு இருந்தாலும் ஆசாரியர் எதுக்கு வேணும்? ஆசாரி எதுக்கு சொல்ல தெரியுமா? தாலி செய்யணும் அவரை கொடுத்துதான் செய்ய வேண்டியிருக்கு. தாலி செய்யலாம், ஒரு மஞ்சள் கயிற்றுல கட்டிட்டு போறது. மஞ்சள் துண்டை கட்டினா ஒத்துக்க மாட்டேங்காங்கல்ல. 4 பவுன் தாலி செய்யணும் போன்னு சொல்றாங்களே, அப்படியா? அப்புறம் எப்படி மஞ்சள் துண்டை நம்ம கட்ட முடியும்? ஆக சரி, ஆதிவராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவி ஆமா மகனாகப்பட்ட விஸ்வபிரமனை அழைத்தாள். இப்படி அழைத்தாலும் பாருங்க, எப்படி ஐயா? மகனே ஐயா விஸ்வபிரமா, ஆமா, அப்படி என்று அழைத்த உடனே அழைத்த போது பார்த்தால் இந்த விஸ்வபிரமனாகப்பட்டவர் என்ன செய்தார்? ஆதிவராசக்தி அம்மா அழைத்த உடனே ஓடோடி வருகின்றார். அம்மா என்று அடிபணிந்து நிற்கும் போது மகனே விஸ்வகர்மா, என்ன அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அப்பா. உங்களுக்கு என்னம்மா உதவி செய்ய வேண்டும்? அதாவது எனக்கு ஒரு சின்னஞ்சிறிய சிமிளை நீ எனக்கு உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்ன உடனே சரி,
உடனடியாக உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். உடனே பார்த்தார் விஸ்வகர்மர். என்ன செய்தார்? அம்மா பார்வதா தேவி அம்மா, என்ன ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல உலகத்துல தங்கத்திலேயோ ஒரு வெள்ளியிலையோ உங்களுக்கு போட்டு கொடுப்பேன். என் மனசு போல பல வர்ணங்கள் கூடிய மனசா விருப்பமா உங்களுக்கு சிறப்பா செஞ்சு தருவேன். நீங்க உடனடியாக உண்டு பண்ண சொல்றீங்களே, அப்படி கேட்டா உடனடியாக உண்டு பண்ணணும்னு சொன்னா ஏதாவது மரக்கட்டையில தான் செய்து கொடுக்க முடியும். முடியும். மகனே, அப்பா என்னம்மா பரவாயில்ல, சரி எனக்கு உடனடியாக நீ உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும். வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே இந்த விஸ்வகர்மனாகப்பட்டவர் என்ன செய்தார்? அப்படியே நல்லதென்று சம்மதித்த விஸ்வகர்மனானவரோ சம்மதிக்க காஞ்சோரம் கட்ட வெட்டிய சிமில் உண்டு பண்ணி சிவத்தானே உண்டு பண்ணி விஸ்வபிரமனானவரோ வருவார் என்பருவார். விஸ்வபிரமனாகப்பட்டவர் காஞ்சோரம் கட்ட வெட்டி கட்டி சிவனை உண்டு பண்ணி எடுத்து வருகிறார் கைலாசத்திற்கு. அந்த பார்வதா தேவியிலோ எடுத்து வரார் விஸ்வபிரம்மா. அம்மா பார்வதியே, அம்மா பார்வதியே சத்தம் போடுவார். அம்மா பார்வதியே, அம்மா பார்வதியே அருளி சத்தம் போடுவானா. கொண்டு வந்த சிமலாதைத்தான், கொண்டு வந்த சிமலாதைத்தான் அந்த சிவன் தேவி பார்வதியா அப்படி சிவளத்தானே வாங்குவாளா. அப்படியாக அந்த சிவளை பார்க்கும் போது அவருடைய திறமையெல்லாம் அங்க கொண்டு வச்சிருக்காருன்னு திறமையெல்லாம் கையில காமிச்சிருக்காரு. அந்த சிமிழ்ல கொண்டு காட்டியிருக்காரு. அவர் கை பக்குவத்தை வண்ணத்தை பூரா சிமிழ்ல கொண்டு காமிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட சிமிழை உண்டு பண்ணி 7 வருடத்தை திட்டிருக்கிறார். 7 வருடம். அதாவது எப்படித்தான் இருந்தாலும் வர்ணம் தீட்ட தீட்ட அது வந்து மெருகேறும். வர்ணம் தலை தீட்டுவாரா கொண்டு வந்து பார்வதிக்கு கை கொடுத்த கொண்டு வந்து சிமலதானே கொண்டு வந்து அழகா பார்வதியா கை கொடுத்தா. பார்வதா தேவி அம்மா கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். மகனாகப்பட்ட விஸ்வபிரமா கொண்டு வந்து கொடுக்க அந்த சிமிழை கையில வாங்கி பார்த்தார். அடே அப்பா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. மகனே விஸ்வகர்மா, இவ்வளவுதான் இருக்கும், ஒரு தீப்பெட்டி அளவுதான் இருக்கும். சின்ன சிமிழ் தான். இந்த சிமிழுக்கு இவ்வளவு ஒரு மகிமையா? என்ன உன் கைவண்ணத்தை எப்படிலாம் காமிச்சிருக்க? இருந்தாலும் உடனடியாக உண்டு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா இவ்வளவுதான் இருக்கா? இன்னும் நிறைய வச்சிருக்கியா? ஐயா, அவரவர்களுடைய தொழில அவரவர்கள் தான் செய்ய முடியும். ரைட்டு இல்லையா? உண்மைதானே? அதான் ஒரு பழமொழி சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க? உலகத்துல ஒரு மனிதனாகப்பட்டவன் தெரிந்த தொழிலை விட்டவன் கெட்டான். எப்படி தெரிஞ்ச தொழிலை செய்யணும், அதை விட்டுட்டாலும் அவன் கெட்டு போவான். தெரிந்த தொழிலை விட்டவன் கெட்டான். அது போல அவன் வாய்ப்பு வசதி ஆயிட்டான், இவன் வாய்ப்பு வசதி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டான். தெரியாத தொழில கிட்ட நம்ம போக கூடாது. அது போனோம்னா சிக்கல். தோன்றின் புகழோடு தோன்றுக அட்டலில் தோன்றலின் தோன்றாமை நன்று. கரெக்ட். ஒரு இடத்துக்கு நம்ம வந்தோம்னா சிறப்பான முறையில அதை நடத்தி முடிக்கணும். இல்லன்னா போக கூடாது, எவனும் பாட்டு போறான்னு தூர போயிடணும். நமக்கு எதுக்கு இந்த வம்பு, ஒதுங்கி போயிடணும். பொறுப்புல இருக்கக்கூடிய ஆள் வந்து நம்ம திறன்பட செய்தாதான் அந்த இடத்துக்கு வர முடியும். இல்லன்னா வேண்டாம்பா, எவனும் பாட்டு போறான்பா, அந்த சொல்ல நமக்கு எதுக்கு. அது மாதிரி இவர் வந்து சரி அவரால் முடியுது நினைத்து கொண்டு உருண்டு பண்ணி கொடுத்திருக்கின்றார். சிறப்பான முறையிலேயே அமைந்திருக்கிறது. இருந்தார்கள். அம்மா பார்வதி அந்த சிமிழை கையில் எடுத்து
ஆமா. அடடடடடா. அடே அப்பா, அவருடைய கைவண்ணமோ கைவண்ணம். உன்னுடைய கைவண்ணமோ கைவண்ணம். இப்பேற்பட்ட சிமிழுக்குள்ள 2 உயிரை பிடித்து அடைக்க வேண்டுமே. மகனே விஸ்வகர்மா, இப்படி ஒரு சிமிழ் செஞ்சு கொடுத்ததுக்கு ஆமாப்பா. இந்த துளசி மணி மாலைய பரிசாக தருகின்றேன். மண்டை பெரிய மண்டையாருக்கு போக மாட்டேங்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாது ஐயா. இப்ப வந்து ஒரு மனுஷன் வந்து 4 பேர் வேலை பார்க்காங்கன்னா ஒரு ஆள் கையில சிறப்பா வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த முதலாளிக்கு சந்தோஷப்படுவாரு. சாயந்தரம் போகும்போது இந்த இவர் கோட்டை வாங்கி அடிச்சுக்கோ, வேலை பார்த்திருக்க அப்படின்னு ரூபா கொடுப்பாங்க. வேலை பார்த்திருக்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில தான் பராசக்தி அம்மா பார்வதி இந்த சிமிழுக்குள்ள 2 உயிரை பிடித்து அடைக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? 2 உயிரை பிடித்து அடைக்க வேண்டும். ஆமா. என்ன உயிரா இருக்கலாம்? சிமிழ் வந்து பாருங்க, ஒரு சின்ன தீப்பெட்டி அளவுதான் இருக்கு. ஒரு எலுமிச்சங்கனி சைஸ் இருக்கு. ஒரு தீப்பெட்டி அளவுதான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு உயிரை பிடித்து அடைக்கணும். 2 உயிரை பிடிச்சு அடைக்கணுமா? அப்படின்னா எதை பிடித்து அடைக்கலாம்? அண்ணாச்சி 2 யானையை பிடிச்சு அடைச்சிருவோமா? ஐயா எனக்கு கூறலைங்க. ஐயா முதல்ல சொல்லியாச்சு, ஐயா சிமிழ் வந்து தீப்பெட்டி சைஸ் தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆமா. மறுபடியும் நான் அறிவு இல்லாம ஒரு யானையை பிடிச்சு அடைக்கலாம்னு கேட்டா அப்ப என்ன போல மடப்பே நாட்டுல எவனுக்கு இருக்கானா? ஐயா, யானையை பிடித்து எப்படி சிமிழுக்குள்ள அடைக்க முடியும்? யாரையும் அடைக்க முடியாது. அந்த சிமிழை விட சிறிய உயிராக இருக்க வேண்டும். பார்வதாதேவி ஆலோசிக்கும் போதுதான் ஆமா என்ன என்ன அப்பதான் பாருங்க, என்னையா கைலாசத்திலே எறும்புகள் சித்தெரும்புகள் வரிசையா ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. சாரசாரையா போய் கொண்டிருக்கின்றது. நீங்க பாருங்க, எறும்பு வந்து வரிசையா தான் போகும். ஒன்னாத்தான் போகும், ஒன்னாத்தான் வரும். போகும்போதே ஒரு இப்படி எதால போனாங்கன்னு வைங்களேன், 2 பேரும் பேசிக்கிட்டு நின்றுதான் போவாங்க. தொட்டு பேசி போகும். தொட்டு பேசி அது பாசையில அது பேசும். இந்த சிமிழுக்குள்ள இந்த 2 எறும்பை பிடித்து அடைத்தாளே, இது ஒரு உயிர் தானே? ஆமா, உயிர் தானே. உலகத்திலே பெரிய உருவத்தை கொண்டது யானை. யானை சரிதானா? ஆமா. சிறிய உருவத்தை கொண்டது எறும்பு. ஆனா ஒண்ணு என்ன? யானைக்கு ஓடுற உயிர் ஒண்ணுதான். கண்டிப்பா. அந்த எறும்புக்கு ஓடுற உயிர் ஒண்ணுதான். உண்மைதான், உயிர் ஒண்ணுதான். அதனால 2 எறும்பை பிடித்து அடைத்தால் என்ன? கரண்ட் வந்து ஒண்ணு. ஆமா. ஃபேனை போட்டா ஃபேன் ஓடும். ஆமா. கரண்ட போச்சு. கண்டிப்பா. கிரைண்டர் போட்டா கிரைண்டர் ஓடும். மிக்சியை போட்டா மிக்சி ஓடும். ஆமா. ஆனா கரண்ட் ஒண்ணுதான். சரி. அப்படியாக அம்மை பராசக்தி பார்வதா தேவி அம்மா ஆமா அந்த சித்தெரும்பை 2ஐயும் பிடித்து சிமிழுக்குள்ளே அடைத்து வைத்தாள். சிமிழுக்குள்ள அடைத்து வைத்த அம்மா பார்வதா தேவி தேவியானவள் இது எங்கே கொண்டு பத்திரப்படுத்தி வைக்கலாம்? பகவானு தெரியாத இடமா இருக்க வேண்டும். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்னையா? பார்வதி 2 எறும்பை பிடிச்சு அடிச்சாங்களே, ஆமா, 2 பெண் எறும்பை பிடிச்சு அடிச்சாங்களா இல்ல 2 ஆண் எறும்பை பிடிச்சு அடிச்சாங்களா? அதுல கவனம் தெரியணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா, ஆண் எறும்பு பெண் எறும்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அவங்களுக்கு தெரியும், பார்வதி அம்மாவுக்கு தெரியும். அப்படியா? இப்ப ஒரு நாய்க்குட்டினா படக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ணே ஒரு பகப்பாட்டுக்காரரே கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா, அவர் பிடிச்சிருவாரு. ஒரு ஆட்டுக்குட்டினா கண்டுபிடிச்சிருவாரு. எறும்பு போயிட்டு இருக்குது, ஆண் எறும்பு எது பெண் எறும்பு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அதானே பெத்த தாய்க்கு வந்து பிள்ளை இது என்ன பிள்ளை, ஆம்பளை பிள்ளை அப்படி தெரியாம போமா? கண்டிப்பா. பார்வதா தேவிக்கு தெரியும். தெரியும். ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பை பிடித்து அடைத்தாள். ஆண் எறும்பு பெண் எறும்பு பிடிச்சு அடைச்சாளா? ஏன்னா 2 ஆண் எறும்பு பிடிச்சு அடைச்சான்னா அப்படிதான் நான் கேக்குறீங்க. சொல்லுங்க. 2 சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படியா? ஆமா. 2 ஆண் எறும்பு ஒரே இடத்துல போட்டு அடிச்சா சண்டை வந்துரும். ஆமா. என்ன செய்வான் தெரியுமா? என்ன? 2 உள்ள இருந்து முறுக்கிட்டு கிடப்பான். மீசைய ஏன்னா உன்னோட நான் பெரியவன் அப்படி சண்டை போடுவான். அப்ப 2 ஆண் எறும்பு ஆணை பிடிச்சு உள்ள அடைக்க முடியாது. அப்ப ஆம்பளை சண்டை போடுவான். ஓகே. 2 பெண் எறும்பு பிடிச்சு அடைச்சான்னு இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லட்டும்? ஆம்பளையா கூட பரவாயில்ல, 2 பொம்பளை ஒரு வீட்டை வச்சு வாழ முடியுமா? சண்டை குடும்பி சண்டை போட்டு கிடப்பா. அதனால 2 பொம்பளை உள்ள வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால சரி, ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு சூப்பர் 2ஐயும் பிடித்து அடைத்துக் கொண்ட அம்மா பார்வதா தேவி அம்மா ஆமா எங்கே பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி கட்டி இருக்கக்கூடிய சேலையில ஆமா அவ முந்தி கரப்பட்டு எடுத்தா முக்கணியா பார்வதியா, முந்தி கரப்பட்டு எடுத்தா முக்கணியா பார்வதியா, முந்தி கரப்பட்டு எடுத்தா முக்கணியா பார்வதியா, பட்டு எடுத்தா முக்கணியா பார்வதியா, தானையில முடிந்து வைத்தா அம்மையான பார்வதியா, தானையில முடிந்து வைத்தா அம்மையான பார்வதியா, அவ எக்குள்ள சொருகி கொண்டா எக்குள்ள சொருகி கொண்டா ஆதிசக்தியான பார்வதியா, ஆதிசக்தியான பார்வதியா சொருவி கொண்டா பார்வதியா
பார்வதியார் அவனோட படியளப்ப வேண்டும் என்று பட்டதில முடித்தீல வைத்த பார்வதியார் சுருகி கொண்டு கொண்ட வாசலில பார்வதியார் பகவானை எதிர்பார்த்து நீட்டின கால் மணக்காம கூந்தல் முடியாம கவலையுமா கட்டழகி பார்வதியா பகவானத்தான் எதிர்பார்த்து வருவார் என்று வருவார் எதிர்பார்த்து காத்திருங்க வருவார் என்று பகவான் எப்பதா வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்க அம்மையான பார்வதியா பார்வதியா கொண்ட வாசலில ஆண்டவனை எதிர்பார்த்து மேல விழிய வைத்து வழி மேல விழிய வைத்து இசையோடு பார்வதி காத்திருந்த விழிய வைத்து பார்வதி வரிசையோடு படியிழக்க சென்ற ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்ப படி இழந்துட்டு வருவார்னு சொல்லி ஆதி பராசக்தி அம்மை உமை பார்வதா தேவி அம்மா ஆமா வழிமேல் வெளிய வைத்து காத்து கொண்டிருக்கிறார். உங்க வார்த்தை அப்படியே இருக்கட்டும் ஐயா. போன வாரம் எங்க ஊர்ல வந்து அம்மங்க கூட சரி 3 நேரத்துக்கு கூட ஓஹோ எனக்கு 2 பொட்ட பிள்ளை. ஆமா. அப்போ என் பொண்டாட்டியோட 3 பொட்ட பிள்ளை எனக்கு. நீங்க சொல்ற உண்மைதானே? என்னங்க லைவ் டிவில ஓடிட்டு இருக்கேன் பாத்துடுங்க. அப்ப 3 பொட்ட பிள்ளை. சரி 3 பேருக்கும் கொடைக்கு வந்து திங்கக்கிழமை நைட்டு வந்து ஆளுக்கு 150 ரூபாய்க்கு பூ. சரி அப்ப 3 பேருக்கு என்ன ஆச்சு? 450 ரூபாய் ஆச்சு. ஒரு நேரத்துக்கு 450 ரூபாய் பூ. அப்ப 3 நேரத்துக்கு என்ன ஆச்சு? 3 நேரத்துக்கு 450 ரூபாய் போட்டோம்னா முன்னாங்க 12 1350 ரூபாய் ஆச்சு. 1350 ரூபாய் பூக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. சரி எங்க வீட்டுல என் மகளுக்கும் என் வீட்டுக்காரிக்கும். உழைச்சு ஓடா தேஞ்சு போன மனுஷன். யாருக்கா உழைக்கேன்? என் பொண்டாட்டி பிள்ளைக்கான உழைக்கேன். உழைச்சு ஓடா தேஞ்சு போனேன். சரி என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்டேன். என் பிள்ளை என்னம்மா நீங்க 3 பேரும் ஒரு நேரத்துக்கு 150 ரூபாய் பூ வைங்க வைக்க கோயில் கொடைக்கு. அதை போய் தப்பு இல்ல வச்சுக்கோங்க இருக்கட்டும். எனக்கு ஒரு குவார்டர் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓஹோ ஒரு 150 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டேன். யார்கிட்ட? என் பொண்டாட்டி கிட்ட. சரி என்ன சொன்னா தெரியுமா? ஊருகிட்ட மனுஷன் ஒரு 100 ரூபாய்க்கு கடையை போய் சாப்பிட்டு வரலாம், சாப்பிட 100 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கலாம், நீ கோட்டை அடிக்க கேட்கல அப்படின்னு சாவி பீரோ போட்டு இடுப்புல கொண்டு வச்சுக்கிட்டா. நியாயம் தானே? கொடை விழா நடந்துட்டு இருக்கும் போது உமக்கு அதுக்கு காசு கொடுத்தா அப்புறம் கொடை விழா நடக்க முடியும். கொடை எதுக்கு கொடுக்கும்? இதுக்கு தானே கொடுக்கும். நாங்க ஆம்பளை அதுக்கு இல்லாம நாங்க கொடை நடத்தி என்ன செய்ய? பீரோ போட்டு சாவி போட்டு இடுப்புல கொண்டு வச்சுக்கிட்டா. சரி நீங்க கேட்கலாம், அண்ணாச்சி உங்க பொண்டாட்டி தானே, அந்த இடுப்புல இருக்க சாயை நீங்க எடுக்கலாம், எடுத்துட வேண்டியதானே? யாரு கேட்க போறா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி என் வயிற்றுல நீங்க தூண்டாதங்க. அந்த ஏரியா பக்கம் எல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. அப்பா ஆமா. ஆனா பார்வதி சிம்மனுக்குள்ள எறும்பு பிடிச்சு அடைச்சி இடுப்புல சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா. அத்திரப்படுத்தி வச்சிருக்கா பகவான் எப்ப வருவாருன்னு. ஏன்னா அப்பதான் பகவான் பார்க்காத இடம், தெரியாத இடம் அப்படின்னு சொல்லி பாதுகாத்து வைத்துக் கொண்டு சரி ஆண்டவனை எதிர்பார்த்து அம்மா பார்வதா தேவி அம்மா வடக்கு கோட்டை வாசல்ல எப்படி இருக்கிறா பாரு. எப்படி அவன் நீட்டின கால் மடக்கலைய அவிந்த கூந்தல் முடியலைய கண்ணீரோ கவலையுமா கவிழ்ந்து கொண்டு இருப்பாளா கண்ணீரோ கவலையுமா
எதிர்பார்த்து பார்வதியா பெண் கொடியா ஆண்டவனை எதிர்பார்த்து 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 ஆதிசக்தி காத்திருந்தா ஆண்டவனை எதிர்பார்த்து 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 ஆதிசக்தி காத்திருக்கா ஆண்டவனை எதிர்பார்த்து பார்வதி காத்திருக்கிறார். இந்த பகவான் எப்போ வருவாரு? இன்னைக்கு இந்த பகவான் வரட்டும். அவர் ரெண்டுல ஒண்ணு பண்ணாம விடக்கூடாது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் வீட்டுக்காரர் எப்ப வருவாரு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாலே ஆமா, கணவன் மீது கொண்ட அன்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? உண்மைதானே? பகவான் சிவபெருமான் மட்டும் இல்ல, ஆமா, வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய கணவன் காலையில போயிட்டு ஆமா அவர் எப்ப வருவாருன்னு அந்த அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஆமா போன் எடுத்து என்ன எப்போ வருவீங்க, எங்க வருவீங்க, எங்க வரீங்க ஆமா அப்படின்னு கேட்டாலே கணவன் மீது அதிகமா பாசம் வச்சதுக்கான அர்த்தம். இப்பதான் போன் பண்ணி கேட்பாங்க. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்டு ஆம்பளை காட்டுக்கு வேலைக்கு போனாருன்னா காலையில 8 மணி 9 மணிக்கு போவாரு. சரி, சாயந்தரம் 6 மணி 6:30 வீட்டுக்கு வந்துருவாரு. ஆமா, இவ 5:30 மணிக்கு சாப்பாடை பொங்கி அழகா குழம்பு வச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள போவாளோ வெளியே வருவாளோ. அதானே நம்ம வீட்டுக்காரர் இப்ப வந்துருவாரா, அதானே இல்ல கொஞ்சம் பொறுத்து வந்துருவாரா, அப்படி வீட்டுக்குள்ள போவாளோ வெளியே வருவாளோ, அப்படி எதிர்பார்த்து இருப்பாங்கல்ல. ஆமா, அதுதான் பொண்டாட்டி, வாசலுள்ள பொண்டாட்டி. அதுதான் அன்பு பாசம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி அம்மா, தேவி அம்மா பகவானுடைய படியிழப்பை பரிசோதிப்பதற்காக அவ காத்துட்டு இருக்கிறா. அப்படியே காத்து கொண்டிருக்கின்றாள். எப்பொழுதும் பாத்தீங்கன்னா அன்போடு காத்து கொண்டிருக்கிறது அது வேற. ஆமா, கோபத்தோடு காத்து கொண்டிருக்கிறது அது வேற. அது வேற. இது கோபத்தோடு பார்வதி இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அன்றைய தினத்திலே அம்மா பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவானை எதிர்பார்த்து எப்பொழுதும் பாருங்க சிரித்த முகத்தோடு பட்டாடை உடுத்தி பளபளக்க அடே அப்பா சிரித்த முகமா ஸ்ரீதேவியமா இருப்பா. அடே அப்பா சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. ஆனா அன்றைக்கு பகவானிடத்துல பிரச்சனை எழுப்புவதற்கெல்லாம் பார்வதி இருக்கிறா. எப்படி இருக்கா? தலை சீவவில்லை, கூந்தல் முடியவில்லை, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கலைந்திருக்கின்றது. அப்படியே கோபத்தோடு எதிர்பார்த்து இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே, ஆமா, இந்த அருமையான வேளையிலே, சரி, இந்த நமக்கு அன்பளிப்பாக பரிசளித்த கொடுத்த நம்ம அண்ணன், இந்த ஊர் உள்ளூர் தாதனுத்து மண்ணின் மைந்தர் தாதனுத்து நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நம்ம அண்ணன் பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் ஐயா? சரவணன். அடேப்பா, முருக கடவுள் நாமத்தை பெற்றவர். சரவணா 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 ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா சண்முகா சங்கரன் மைந்தனே சரவணா சண்முகா சங்கரன் மைந்தனே அச்சுதானந்தனே சர்க்குருநாதனே அச்சுதானந்தனே சர்க்குருநாதனே ஆழ்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே ஆழ்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓஹரா சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா பழனி மலை வேலனே பால குருநாதனே 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 பால சுப்பிரமணியனே பார்வதியால் பாலனே பால சுப்பிரமணியனே பார்வதியா பாலனே மால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே மால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே சரவணா ஓ சரவணா ஓ சரவணா ஓ சரவணா சரவணா ஓ சரவணா
மணவாளனே புள்ளி மயிலேறி வருவள்ளி மணவாளனே மயிலேறி வரவள்ளி மணவாளனே மால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே மால்மருகனை மலை வாசனே ஓங்கார ரூபனே